அப்பாவை காணோம் என்ற முதல்வர் விஜயின் குட்டி கதைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்திருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். நடிகர் என்பதை மறந்து இனியாவது முதல்வராக விஜய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உதயநிதி விமர்சித்திருக்கிறார். எனக்கும் சரி, தங்கச்சிக்கும் சரி, ஒரு எவ்ரி ஒன் ரிலேட்டட் டு மை ஃபேமிலியும் சரி, எல்லாருக்குமே வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லெகசி தட் we need to carry forward and we also need to safeguard. ஸோ வந்து அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்ட் காஷியஸாக வந்து நாங்கள் இருந்து தான் ஆகணும். பிகாஸ் தட் இஸ் வாட் த சிச்சுவேஷன் இஸ் ரைட் நவ். அண்ட் அட்வைஸ்னு பார்த்தீங்கன்னா, ஐ ரியலி லைக் த அட்வைஸ் he gave me. He wanted me to build my own identity and build my own name. Firstly, it's a historic revolution what has just taken place now. ரொம்ப டென்ஷனா இருக்குப்பா. சிஎம் சார் பையனை கூட வந்து உட்கார வச்சுட்டு இதை போய் எதை பேசலாம் திட்டுவாங்க. நம்ம ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மெண்டே பொறுத்த அப்பா தான். ஆமா, நல்ல காம்பினேஷனா இருக்கும், பயங்கர காம்பினேஷனா இருக்கும்ல. அவர் சூட்டுக்கும் இவர் சூட்டுக்கும், அவர் ஃபைட்டுக்கும் இவர் ஃபைட்டுக்கு எப்படி இருக்கும்? வாரியர்ஸ் உடனே நீங்க மீம்ஸ் ரெடி பண்ணிடுவீங்கல. தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து போட்டு ஜேசன் சேதமே யோசிப்பாரு, யாரா இது திடீர்னு எனக்கு சென்னையில இவ்வளவு ஃபேன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஜேசன் சேதமே கலக்குறோம். இப்போ இதுக்கப்புறம் ஓகே, அவர் இந்த இன்டர்வியூ பார்க்கணும் நான் நம்புறேன். வணக்கம் நண்பர்களே, நான் என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன் சார், நீங்க தேடுங்க. ஜேசன் சஞ்சய் பேசிய இந்த ஒரு வரிதான் தற்போது இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது. ஒரு சாதாரண கேள்விக்கு அவர் கொடுத்த இந்த பதில் இப்போது சமூக வலைதளங்களில் அரசியல் முதல் சினிமா வரை பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது. ஒரு நிகழ்ச்சியில் ஜேசன் சஞ்சயிடம் அவரது அப்பா குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல், நான் என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன் சார், நீங்க தேடுங்க என்று சிரித்தபடியே அவர் பதிலளித்தார். இந்த ஒரு வரி அங்கிருந்தவர்களிடையே சிரிப்பை ஏற்படுத்தினாலும் வீடியோ இணையத்தில் வெளியான பிறகு அதன் அர்த்தம் குறித்து பலரும் பல்வேறு கோணங்களில் பேச ஆரம்பித்துள்ளனர். குறிப்பாக சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை பகிரும் பலர், இந்த பதில் வெறும் நகைச்சுவையா, இல்லை யாரையாவது மறைமுகமாக குறிவைத்து சொல்லப்பட்ட பதிலா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். சிலர் இது உதயநிதியை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையிலான பதிலாக இருக்கலாம் என்று பதிவிட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர், ஒரு சாதாரண கேள்விக்கு ஜேசன் சஞ்சய் மிகவும் இயல்பாகவும் நகைச்சுவையாகவும் பதிலளித்துள்ளார், இதை தேவையில்லாமல் அரசியலாக்க வேண்டாம் என்றும் கூறி வருகின்றனர். இந்த வீடியோ வைரலான பிறகு, நான் என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன் சார், நீங்க தேடுங்க என்ற அந்த ஒரு வரி மட்டுமே தனியாக வெட்டி பகிரப்பட்டு வருகிறது. இதனால் அந்த ஒரு வரியை வைத்து பல்வேறு யூகங்களும் பல்வேறு விளக்கங்களும் இணையத்தில் பரவி வருகிறது. இதுவரை ஜேசன் சஞ்சயோ விஜய் தரப்போ இந்த வைரலாகும் வீடியோ குறித்து எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியிடவில்லை. எனவே சமூக வலைதளங்களில் பகிரப்படும் கருத்துகளையும் யூகங்களையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக எடுத்துக்கொள்ள முடியாது. இருப்பினும் ஜேசன் சஞ்சயின் இந்த ஒரு வரி தற்போது இணையத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. சினிமா ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரத்திலும் இந்த வீடியோ குறித்து விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒரு சாதாரண பதிலாக ஆரம்பித்த இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கியுள்ளது. அப்படியானால் ஜேசன் சஞ்சய் பேசிய இந்த ஒரு வரி வெறும் நகைச்சுவை பதிலா, அல்லது சமூக வலைதளங்களில் பேசப்படுவது போல அதற்குள் வேறு அர்த்தம் இருக்கிறதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்து என்ன? ஜேசன் சஞ்சயின் இந்த பதிலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் அரசியல் மற்றும் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.